குமார், உன் பணம் ரெடி ஆயிடுச்சு. மலர், போய் எடுத்துட்டு வா. சரி. அர்ஜுன், எங்க அம்மா உடம்பு முடியாம இருந்தப்போ பணம் கொடுத்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றிடா. சாரிடா, பணம் கிடைக்கலங்கிற கோவத்துல வார்த்தையை விட்டுட்டேன். என்ன தப்பா எடுத்துக்காத. தப்பா எடுத்துக்க என்னடா இருக்கு? பணம் தானே எல்லாமே. அதை நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு தான் புரியல. அதை புரிய வைக்கத எவ்வளவு பிரச்சனையா வந்திருக்கு போல இருக்கு. இப்ப புரிஞ்சிருச்சு. சொந்தம், பந்தம், ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே பணத்துக்காக மட்டும்தான் இல்ல. பணம் தான் பிரதானம். காசு பணத்துக்கு தான் மரியாதை. மனுஷனுக்கெல்லாம் இங்க மரியாதையே இல்லை. சாரிடா. நீ எதுக்குடா சாரி கேட்குற? உன் சூழ்நிலை அப்படி, அதான் நீ அப்படி பேசிட்ட. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ்டா. நீ பண்ண உதவியை நான் மறக்கவே முடியாது. அப்ப நான் வரேன்டா. வரேம்மா. அர்ஜுன் இப்படி பேசுவான்னு நான் நினைச்சே பார்க்கலம்மா. வேணும்னே குத்தி தாமா பேசுறான். ஆமாமா, சொந்த பந்தம் எல்லாம் பணத்துக்கு அப்புறம் தான். இங்க பணம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுதுன்னு சொல்லாம சொல்ற மாதிரி குத்தி காட்டுறாமா. அவன் என்னதான் குத்தி பேசுறான்னு எனக்கு புரியுது. நான் அவனோட அக்கவுண்ட் எல்லாம் பிளாக் பண்ணல. அந்த கோவத்துல தான் அப்படி பேசுறான். அம்மா, அவன பேசலமா, அந்த மலர் தான் பேச வைக்கிறா. அந்த குமார் பிரச்சனைய அன்னைக்கே உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்து ஈஸியா முடிச்சிருக்கலாம். ஆனா அவ முடிக்காம நகையை கொடுத்து அந்த பணத்தை அர்ஜுன் தொலைச்சி அவனுக்கு தம் மேலேயே ஒரு குற்ற உணர்ச்சி வர வச்சு அதுக்கப்புறமா தன் அக்கா வீட்டுல இருந்து வாங்கி கொடுக்கறா. இது மூலமா அர்ஜுனுக்கு அவ என்ன சொல்ல வரா? உனக்கு நானும் என் குடும்பமும் தான் இருக்கோம். உங்க அம்மா எல்லாம் உதவ மாட்டாங்க. உன் அம்மாவெல்லாம் நம்பிட்டு இருக்காத. உன் அம்மாவை தூக்கி போடுன்னு சொல்றா. அத அர்ஜுனும் கேட்டுக்கிட்டு உங்களை குத்தி பேசுறான். எவ்வளவு சாமர்த்தியமா காய நகத்துறான்னு பாருங்க. அர்ஜுனுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காத மாதிரி பண்றதுக்கு தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கா. அந்த மலரை நான் எவ்வளவோ நம்பினேன். இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துக்கிறாளே. அவளை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. அவ என்ன டிராமா வேணாலும் போடட்டும். ஆனா அவளால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அவளை இந்த ஒரு மாசம் இங்க இருக்க விட்டு அப்புறமா துரத்தலான்னு தான் பார்த்தேன். ஆனா அவ எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா. இதுக்கு மேல அவளை விட்டு வைக்கவே கூடாது. கூடிய சீக்கிரமே அவளை வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு. சொல்லு துர்கா, என்ன நம்ம நினைச்ச மாதிரி அந்த அர்ஜுன் அழுது அவமானப்பட்டு நிக்கிறானா? உங்ககிட்ட இருந்து வீடியோ கால் வரும்னு நினைச்சேன். ஆனா நீ பண்ணலையே. என்னாச்சு துர்கா? நம்ம நினைச்சதுல பாதி கூட நடக்கல. என்ன சொல்ற? சொன்ன மாதிரி பணத்தை அடிச்சாச்சுல்ல? அதெல்லாம் நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்ட. ஆனா நாம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அர்ஜுனுக்கு பணம் கிடைச்சிருச்சு. என்னது? பணம் கிடைச்சிருச்சா? யார் கொடுத்தது? எல்லாம் உனக்கு வேண்டியவங்க தான். அதான் அந்த சந்தோஷோட அப்பா சேதுபதி. அவரு சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் வீட்டுக்கே கொண்டு வந்து அர்ஜுன் கையில கொடுத்து உதவிட்டாரு. இவங்களும் சட்டமா அந்த குமார் கிட்ட கொடுத்து கடனை அடைச்சிட்டாங்க. சும்மாவே அந்த மலர் தாம் தும்னு குதிப்பா. இப்போ பணம் கிடைச்சிருச்சா? அந்த திமிர்ல ஆடுற அந்த மலர் இப்படி சொதப்பிருச்சே. நான் அந்த அர்ஜுனும் மலரும் காசுக்கு அலையோ அலன்னு அலைஞ்சு கஷ்டப்பட்டு நிப்பாங்க.
நாம அதை பார்த்து சந்தோஷப்படலாம்னு நினைச்சேன். ச்சே, எல்லாமே போச்சே. நான் மட்டும் என்னவா? அந்த மலரும் அர்ஜுனும் கடன்காரங்கிட்ட பதில் சொல்ல முடியாம கூனி குறுக்கி நிப்பாங்க. கடன்காரன் வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போட்டாதான் அத சாக்கா வச்சுக்கிட்டு அம்மா கிட்ட சொல்லி இவங்க இங்க இருந்தா மானம் மரியாதை எல்லாமே போயிடுன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் துரத்தி விட்டுலான்னு பார்த்தேன். எல்லாம் கெட்டு போச்சு. இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது துர்கா. சரி பிரகாஷ், இதுதான் முடிஞ்சு போச்சு. இதோட விட்டுடு. அடுத்தது ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். அப்படி ஏதாவது வாய்ப்பு வந்தா உனக்கு ஃபோன் பண்றேன். அப்படியெல்லாம் வாய்ப்பு வரும்னு என்னாலலாம் காத்துட்டு இருக்க முடியாது. அர்ஜுன இமீடியட்டா நான் ஏதாவது பண்ணணும். அடுத்த பிரச்சனை எதையாச்சும் ஒன்னு ரெடி பண்ணணும். வெரி குட். அப்படி நீ பண்ணா ரொம்ப சந்தோஷம்தான். சீக்கிரம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி அவங்கள கதறவி. கதற வைக்கிறேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தோம். சாதாரணமா 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போயிட்டாரு இல்ல சேதுபதி மாமா? ஆமா மலர், அவருக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்படிப்பட்ட மனசு யாருக்கு வரும் சொல்லு? ஃப்ரெண்டுன்னு உசுருக்கு உசுரா பழகின நண்பன் சட்டையை பிடிச்சி பணத்தை கேட்கறான். ஆனா இவர் எனக்கு சொந்தம் கூட இல்ல. உன் அக்கா மூலமா வந்த சொந்தம். அவரு எதை பத்தியுமே யோசிக்காம பட்டுன்னு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் பணக்காரங்க இல்ல மலர். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது பத்தியா, அவன் தான் உண்மையான பணக்காரன். ஆமா. மலர், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? சொல்லு. இப்போ நமக்கு இந்த பிசினஸ் ஐடியா எல்லாம் தேவையா? நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுறேன். நீ வீட்டுல இருந்து ராணி மாதிரி வீட்டை மட்டும் பாத்துக்கோ. அதை விட்டுட்டு பழையபடி ஸ்வீட்டு காரம்னு நீ அடுப்படியில நின்று கஷ்டப்படணுமா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதுதானே எனக்கு தெரிஞ்ச தொழில். இஷ்டப்பட்டு தானே கஷ்டப்படுறோம். நம்ம சொந்த பிசினஸ்ல. எனக்கு அதெல்லாம் புரியுது. ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருந்தவன் நீ இப்போ கம்பெனியா ரெஸ்யூம் அனுப்புற. அதை விட இது ஒன்னும் கஷ்டம் இல்ல அர்ஜுன். அதுக்காக தான் நகையவே எக்ஸ்ட்ரா காசுக்கு வைன்னு சொன்னேன். நல்ல வேலையா சேதுபதி மாமாவும் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்திருக்காரு. அதை வச்சு நம்ம பிசினஸ் தொடங்க வேண்டியதானே? நம்ம 2 பேரும் இந்த பிசினஸ் ஆரம்பிக்க மெயின் காரணமே பணம் தான். அன்னைக்கு அத்தை கார்டெல்லாம் பிளாக் பண்ண உடனே நீ எப்படி திகைச்சு போய் நின்ன? ஏன் இப்போ குமார் அண்ணன் பணம் வந்து கேக்கும்போது எப்படி தலை குனிஞ்சு நின்னோம்? இதெல்லாம்